எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஒரு சின்ன விருந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கு ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட சமைக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கிற பெரிய பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு, மளிகை சாமானும் தேவையானது, காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு காய் எல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஒருத்தியாக சமைச்சேன் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் நேரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு தாங்க வந்து செஞ்சோம். இது வந்து வடை, பாயாசம், சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னென்ன எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணி எப்படி வந்து சமைச்சேன் ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சேன். அப்புறம் பச்சைப்பயிறு வந்து உப்பு பருப்பு மாதிரி வந்து பச்சைப்பயிறு வந்து கடையல் வந்து பண்ணியிருந்தேங்க. ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி 2ம் தனித்தனி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வெந்தாவே நமக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருந்தேன். இதை 2யும் வேக போட்டுட்டு சாம்பாருக்கு புளி, அப்புறம் வந்து ரசத்துக்கு இதெல்லாம் வந்து புளி ஊற வைக்கிறது இது எல்லாமே வந்து செஞ்சுட்டேங்க. எல்லாமே இதில் அடுப்பில் வச்சுட்டு அடுத்தது வந்து காயையும் வந்து ஒரு அடுப்பில் வந்து வேக வச்சுட்டேங்க. முட்டைக்கோசு, கேரட், பீன்ஸ் போட்டு ஒரே பொரியலாக வந்து பண்ணிட்டேன். அது ஒரு அடுப்புலையும், இன்னொரு அடுப்பில் தண்ணி ஊற்றி வந்து பாயாசத்துக்கு வந்து ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க. இங்கே வந்து ரசத்துக்கு தக்காளி, அப்புறம் வந்து சாம்பாருக்கு புளி, ரசத்துக்கு புளி எல்லாமே வந்து ஊற வச்சு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பருப்பு இன்னொன்றில் பயிரும் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணி இப்போ வீடு இந்த நிலமையில தாங்க இருக்குது. நான் வந்து எல்லாமே சமைச்சிட்டு எல்லா கெஸ்ட்டு வரக்குள்ளே வீடும் க்ளீன் பண்ணணும். அடுத்து ஜவ்வரிசி சேமியா பாயாசம் தாங்க வச்சேன். அதுக்கு வந்து சேமியா எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போது இதில் வந்து ஜவ்வரிசி போட்டு ஜவ்வரிசி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது சேமியாவை நெய்யில் வறுத்து அதை வந்து நம்ம போடணும். இப்போ அடுத்தது சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சுங்க. அடுத்தது சாம்பாருக்கான காய்கறி வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து வடைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1½ கிலோ அளவுக்கு வடைப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. வடைப்பருப்பை வந்து ஊற வச்சிடலாம். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வடை சுடுற மாதிரி அது டைம் தகுந்த மாதிரி ஒரு 1½ மணி நேரம் பக்கம் ஊறணுங்க. அதுக்கு ஊற வச்சுட்டு சேமியாவை வறுத்து கொட்டிட்டு அப்புறம் முந்திரி திராட்சையும் வறுத்து கொட்டியாச்சு. இங்கே உப்பு பருப்புக்கு தாளித்து விட்டுட்டேங்க. இங்கே சேமியா சவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சாம்பாருக்கு காயும் தாளித்து விட்டுட்டேன். அடுத்தது பருப்பு கொட்டினா சாம்பாரும் ரெடி ஆகிரும். இப்போது பருப்பெல்லாம் ஊற்றி சாம்பாருக்கு தேவையான எல்லாமே தாளித்து கொட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கே உப்பு பருப்பு, அடுத்தது வந்து சாம்பார், பாயாசம், ரசம் எல்லாமே 1 பை 1 எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து வீடும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், வீடு ஃபுல்லாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக லாஸ்ட்டாக வடையும் வந்து கிரைண்டரில் போட்டு வடைக்கும் வந்து ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் அத்தையெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து வடைக்கு வந்து ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி இல்லாமல் கிரைண்டரில் போட்டு ஆட்டி விட்டுக்கலாங்க. சேர்லாம் எடுத்து போட்டு வாசல் எல்லாமே சுத்தமாக கூட்டி விட்டாச்சுங்க. நான் எல்லாம் சமைச்ச பாத்திரம் எல்லாமே வெளியில் சிங்கில் கொண்டு வந்து போட்டு எல்லாமே கழுவி கட்டல் போட்டு கமுத்தி வச்சுட்டேங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே மறுபடியும் கஜ கஜன்னு ஆயிரும் அப்படிங்கிறக்காக எல்லாமே கமுத்தி வச்சாச்சுங்க. இங்கே வெளியில் டேபிள் போட்டு பாயாசம் எல்லாமே செஞ்ச ஐட்டம் எல்லாமே இங்கே வெளியில் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. சாப்பாடும் அடுத்தது குக்கரில் வச்சு எடுத்து பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொட்ட ஆரம்பித்தாச்சு. இங்கே வெளியில் பெரிய அடுப்பு வச்சு வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே ரொம்ப உப்புசமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வெளியில் வந்து எங்கள் அத்தை பொண்ணுங்க எல்லாம் வந்து வடைவெல்லாம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வடையும் அப்பளம் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போது இலையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து எல்லாம் வச்சாச்சு. இனி எல்லோரும் நான் சமைச்சு வச்சுட்டேன். இனி எல்லாருமே வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒன்றா பரிமாறி எல்லாமே ஒன்றா சாப்பிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.